திரு புரட்சி கவிதாசன், அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவந்திருப்பது சிறுபான்மையினர் வாக்குகளை பெறுவதற்காக தான் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. தேர்தலுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி சேரும் என்றெல்லாம் சொல்லப்படுகிற சூழலில் சிறுபான்மை வாக்கை பொறுத்த வரைக்கும் பாஜக என்ன வியூகத்தை வகுத்திருக்கிறது? சிறுபான்மை வாக்கு பாஜக தான் கிடைக்கும் என்று நீங்கள் சொல்வதற்கான காரணம் என்ன? இந்த முதலில் இந்த தலைப்பே தடுமாறி போறது மாதிரி எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா, சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டுமா வேண்டாமா, அதில் திமுகவுடைய பங்களிப்பு என்ன அல்லது அதிமுகவுடைய பங்களிப்பு என்ன என்று விவாதத்தை கொண்டு போறீங்க. முதல்ல இந்த போக்கை தடுத்து நிறுத்தணும். இல்ல அது ஒரு ஏன் அப்படின்னா, நான் தெளிவுபடுத்துறேன் தலைப்பை நான் மீண்டும் சொல்லிடுறேன். மக்களவைத் தேர்தல் 2024 பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு என்று திரு கரீம் சொன்னாரு. அந்த பல்வேறு பிரச்சனைகள்ல அது ஒரு பிரச்சனையா இருக்கு. அதை கொஞ்சம் கூடுதல் நேரத்தை அவங்க பேசியிருக்காங்க. அது மட்டும் பிரதானம் அல்ல. தலைப்பை மீண்டும் நான் உங்களுக்கும் நினைவூட்டுகிறேன், கருத்தாளர்களுக்கும் நினைவூட்டுகிறேன். மக்களவைத் தேர்தல் 2024 சிறுபான்மையினர் வாக்குகள் யாருக்கு? பாஜகவுக்கு உண்டா? இதுல உண்மையான தேசப்பற்று மிக்க, சமூக பற்று மிக்க, மத நம்பிக்கையுள்ள, சுமூகமான, சுகவாழ்வு, சமவாழ்வு, சம உரிமை, இதுல நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களும் பிஜேபியை ஆதரிப்பார்கள். அதனால திமுகவுக்கு போகுமா அதிமுகவுக்கு போகுமாங்கிறது இல்ல, பிஜேபிக்கே போகும் என்பதுதான் எங்களுடைய வாதம். உதாரணமாக, காஷ்மீர் இந்தியாவிலிருந்து துண்டிக்கப்பட்ட பகுதியாக ஒரு காலத்தில் இருந்தது. ரோஜாக்கள் விளையக்கூடிய பூமியில, ஆப்பிள் விளையக்கூடிய பூமியில அங்கே இரத்த துளிகள் அந்த நாடு முழுவதும் கரையா கடந்தது. சாமானியர்கள் தொழில் நிம்மதியா செய்ய முடியல, மாணவர்கள் கல்லூரிக்கு பள்ளிக்கு போக முடியல, அரசு ஊழியர்கள் தன்னுடைய அரசு பணியை நியாயமாக செய்ய முடியல. இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியில் இந்திய தேசிய கொடியை ஏற்ற முடியாத அளவுக்கு அது ஒரு துணிக்கப்பட்ட தேசமாக, பயங்கரவாதிகளுடைய தொட்டிலாக அது இருந்தது. ஆனால் இன்றைக்கு காட்சி மாறி இருக்கிறது, சூழல் மாறி இருக்கிறது. இன்றைக்கு வெகு வேகமாக வளரக்கூடிய மாநிலங்களிலே ஜம்மு அண்ட் காஷ்மீரும் லடாக் பகுதியும் வந்திருக்கிறது. அங்கே இந்தியாவில் எல்லாருக்கும் எல்லாம் என்று இடநோக்கி நடக்கின்றது இந்த வையம் அப்படின்னு பாவேந்தர் சொன்னது மாதிரி, இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் பின்தங்கி இருந்த காஷ்மீர் பகுதிக்கு பாய்ச்சல் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. திரு புரட்சி கவிதாசன், மக்களுடைய எல்லோருக்கும் எல்லாம் என்கிற புரட்சி கவிஞருடைய கவிதையை மேற்கோள் காட்டுறீங்க, காஷ்மீர் விஷயத்தை குறிப்பிடுறீங்க. பாஜகவில் எத்தனை இஸ்லாமியர்கள் எம்பிக்களாக இருக்கிறார்கள்? நீங்க பாஜகவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய எம்பிக்களுடைய எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு பாஜகவுடைய நம்பிக்கையை பெற்றுவிட்டோம் என்று அபத்தமாக அளவுகோல் வைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, அமைச்சராக இருந்த முக்தார் நக்வி வாய்ப்பு கொடுக்கப்படல அவருக்கு. இல்லங்க, இப்ப 70 பட்டியல் சமூக எம்பிக்கள் பாஜகவில் இருக்காங்க. அதனால ஒட்டுமொத்த இங்கே திருமாவளவனுக்கு வேலை இல்லை, கிருஷ்ணசாமிக்கு வேலை இல்லை, அதுபோல வடக்க இயக்கங்களுக்கு தலைவர்களுக்கு வேலை என்று சொல்ல முடியுமா? அபத்தமா சொல்ல முடியுமா? அதனால ஒரு எம்பி வந்து விடுவதனாலேயே, ஒரு எம்எல்ஏ வந்து விடுவதனாலேயே, ஒரு அமைச்சர் வந்து விடுவதனாலேயே அந்த சமூகத்தை அங்கீகரித்து விட்டோம் என்று அர்த்தம் இல்ல. ஒரு எம்பி எம்எல்ஏ கொடுக்க மாட்டாங்க. 35 மந்திரிகள் இருக்காங்க, 34 35 2 எஸ்சி மந்திரி புரோட்டோகால்ல போர்ட்போலியோல. இதுதான் திராவிட மாடல். அதனால இங்க எஸ்சி மந்திரி கொடுத்திருக்கிறதுனால அந்த சமூகம் ஒட்டுமொத்த நீரோட்டத்தில் வந்துருச்சா? சம வாய்ப்பு, சம உரிமை கிடைச்சிருச்சா? இல்ல. இதுதான் பெரியார் மாடல், திராவிட மாடல், அண்ணா மாடல். சரி, அதனால இப்ப அதுக்கு நான் கேட்ட கேள்விக்கு இந்த தலைப்புக்கு என்ன தொடர்பு? இல்ல, நான் அதாவது இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில ஆடு நனையுதுன்னு ஓனான் அழுத கதையா திமுகவும் அதிமுகவும் இஸ்லாமிய மக்களை வாக்கு வங்கியாகத்தான் பார்க்கிறார்கள். அவர்களை மனிதர்களாக பார்க்கவில்லை, இந்திய பிரஜைகளாக பார்க்கவில்லை, தமிழர்களாக பார்க்கவில்லை, இந்த தேசத்தின் பூர்வ குடிகள் என்று பார்க்கவில்லை. இதை மாற்றி சமரசமே இல்லாம பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும், கிறிஸ்தவர்களையும், இந்துக்களையும், சீக்கியர்களையும், பார்சிகளையும், பௌத்தர்களையும்
அனைத்து மக்களையும் அனைத்து இனத்தையும் பாரத மாதாவுடைய பிள்ளைகளாக பார்க்கக்கூடிய பார்வை, பாரபட்சமற்ற பார்வை பாரதிய ஜனதாவுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. ஆகையினாலே தான் எத்தனையோ எதிர்ப்புகளுக்கு மத்தியில திருக்குர்ஆனுக்கு எதிரான ஒரு காட்டுமிராண்டித்தனமான நடைமுறையாக இருந்த ட்ரிபிள் தலாக்கை தடை செய்வோம் என்று சொன்னோம், தடை செய்தோம், சட்டம் கொண்டு வந்தோம். இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரிகள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அதே மாதிரி புரட்சி கவிதாசன் ஒரு இப்ப அதனால எஸ்டிபியோட கரீம் என்ன சொல்றாருன்னா, திமுக அதிமுக சிறுபான்மையினரை இல்ல இஸ்லாமியரை வாக்கு வங்கியாக பார்க்குதுன்னு சொல்றீங்க. ஆனா பாஜக அவர்களை சக மனிதர்களாக கூட பார்ப்பதில்லை என்ற குற்றச்சாட்டை திரு கரீம் வைக்கிறார்.